அது மன்ரேகா திட்டத்தை இன்னைக்கு வேற பேர்ல வச்சிருக்கோம். ஜி ராம்ஜின்னு சொன்னா ஏன் அவ்வளவு எரியுது எல்லாருக்கும்? ஒண்ணுமே இல்லையா? என்ன தப்பு இருக்க முடியும்? ராம்னு வரணுங்கிறதா உங்களுடைய நோக்கமா இருக்கு. நாங்க பீம்னு ஒரு ஆப் கொண்டு வந்தோம். அதுல பீமாராவ் அம்பேத்கருடைய பேரை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு எத்தனை பேர் நீங்க பாராட்டிட்டாரு? அண்ணன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டிட்டாரா? அல்லது திமுக காரங்க பாராட்டிட்டாங்களா? இவங்களுக்கு ராம பார்த்தா எரிச்சலுங்க. மக்களுடைய வரி பணம் சரியான நேரத்துல விவசாயிகளுக்கும் பயன்படணும், விவசாய தொழிலாளிக்கும் பயன்படணும். ஆனா முறைகேடாக இதுவரையில் இருந்தது. அதனாலதான் பாரத பிரதமர் சொன்னாரு, நான் இந்த ஒரு திட்டத்தை மட்டும் கடைசி வரை நிறுத்த எடுக்க மாட்டேன். ஏன்னா இது இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழலுக்கு வெளிக்கொண்டு வருவதற்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த திட்டம் தொடரும்னு சொன்னாரு. இப்ப நீங்க அதை முறைப்படுத்தி இருக்கீங்க. முழுக்க முறைப்படுத்தி இருக்கிறோம். ஒழிச்சு போடுவோம்னு சொன்னாங்கல்ல, ஒழிக்கல, முறைப்படுத்தி இருக்கிறோம். அதனால இவங்களுக்கு எல்லாம் பேரை மாத்த முடியாது. திட்டம் வளர்ச்சியான திட்டம். கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கும் கூட நாட்டினுடைய வளர்ச்சியில பங்கு இருக்குதுன்றதை உறுதிப்படுத்துற திட்டம் இது.